ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெகிம் ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமேன். நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, ஆமேன். ஒரு முறை காட்டில் சிறுத்தைக்கும் நாய்க்கும் அதோடைய ஸ்பீடை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தாங்களாம். அப்போது நாய் ஓட்டப்பந்தயத்திற்கு ரெடி ஆயிடுச்சு. நிறைய நாய்கள், அதோட கூட சிறுத்தையும் கூட. ஆனால் சிறுத்தை என்ன செய்யலை, இந்த கூண்டில் இருந்து அது வெளியே வரவே இல்லை. அப்போ எல்லாரும் சிறுத்தை ஏன் வரலங்கும்போது அதற்கு அங்கே இருந்த ஒருத்தர் என்ன சொன்னாராம், பதில் சொன்னாராம், இந்த சிறுத்தைகள் என்றைக்குமே அதோட பலத்தை அதோடைய ஸ்பீடை வேட்டையாடுவதற்கு மட்டும்தான் அது பயன்படுத்தும். இந்த மாதிரியான காரியங்களுக்கு அது பயன்படுத்தாது. மற்றவங்களிடத்துல தன் வேகத்தை நிரூபிக்கணும்னு சொல்லி அது என்ன செய்யாது, தன் வலிமையை நாய்கள் கூட போட்டி போடுவதற்கு அது பயன்படுத்தாது என்று சொன்னாரா. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாழ்க்கையிலும் கூட பல சூழ்நிலைகளில் நாம் சிறந்தவர்கள் என்பதை எல்லோருக்கும் நாம் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது நாம் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, அப்போ பலவிதமான சோதனையில் அகப்படும் போது என்ன செய்வாங்க, எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீ ஏசுன்னு தானே சொல்கிற, அப்போ உன் வாழ்க்கையில் நீ விரும்புகிறது ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி உங்கள் விசுவாசமானது என்ன செய்யும், பரீட்சிக்கப்படும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அப்போது நம்ம என்ன செய்யணும், அவங்க சொன்னதுக்காக என்ன செய்யக்கூடாது, நம்ம கலங்கி நிற்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நமக்கும் கூட தோணலாம், ஆமாம் அவங்க சொல்கிறது சரிதானே, என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தர்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம விரும்புகிறதோ நம்ம நினைக்கிறதோ எதுவுமே நடக்கலை என்று சொல்லி நம்ம கூட நினைக்கலாம். அந்த நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசம், ஏசப்பாவின் மேலே உள்ள பக்தி, இதெல்லாம் என்றைக்குமே நம்ம மற்றவங்களிடத்துல நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் செய்கிறதுலாம் தவறு, பைபிள் படி நீங்கள் செய்கிறது தப்பு, அதை எப்படி செய்யணும் இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் எல்லாவற்றையும் நிரூபிக்கணும், எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த சிறுத்தை பாருங்கள், நாய்கிட்டலாம் ஏன் ஸ்பீடை என்ன செய்ய மாட்டேன்னா ஒப்பிட்டு கொடுக்க மாட்டேன், என் வலிமையை நாய்களுக்கு போய் நான் பயன்படுத்த மாட்டேன். நாய் கூட ஓட்டப்பந்தயத்தை ஓடி நான் என்ன செய்ய மாட்டேன், என் ஸ்பீடை என் வலிமையை நிரூபிக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சிறுத்தை இருந்துதான். அதே போல் நாமும் கூட உலக மக்கள் நம்ம எவ்வளவோ கேட்கலாம், ஆனாலும் நாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நினைத்து நாம் கவலைப்பட்டு கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நம்ம ஏசப்பா மேலே வச்சிருக்கிற அன்பையும் பக்தியையும் விசுவாசத்தையும் அவங்களுக்கு நம்ம நிரூபித்து காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அவர் வார்த்தைகளை கேட்டு நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, என்ன, விசுவாசத்தோட பொறுமையோடு ஓட வேண்டும். இன்னும் என்ன செய்யணும், விசுவாசம் வரணும். அப்படி சொல்லும்போது நம்ம விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும், இன்னும் கூட பொறுமையோடு நாம் என்ன செய்யணும், ஓட வேண்டும். அதான் விசுவாசத்தின் பரீட்சையானது, நீங்கள் பலவித சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோட எண்ணுங்கள். இப்படி மற்ற நபர்கள் நம்மை பரீட்சிக்கும் போது, சோதிக்கும் போது, பிசாசு சோதிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், அந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு பொறுமை உண்டாக்கும். இன்னும் என்ன செய்வோம், பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். காலாகாலத்தில் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும்போது நம் விசுவாசத்தை விட்டு விடாதபடி அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது இன்னும் அது என்ன செய்யும், பொறுமையை தான் உண்டாக்கும். அப்படி நாம் பொறுமையை கையாளாதபடி நாம் மற்ற நபர்கள் சொல்றாங்களேன்னு சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவோம் என்றால் நம்மேல் கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார். பின்வாங்கி போகிற ஆத்துவா மேல நான் பிரியமா இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறாகவே நம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும்படி அந்த விசுவாசத்தின் பரீட்சை என்ன செய்யணும், நமக்கு பொறுமையை தரணும். பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த வேலையில் நாம் ஜெபிக்கலாமா. அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காகவுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல வார்த்தைக்காகவுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பலவிதமான இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான சோதனைகள், உலகத்தில் உள்ள மனிதர்கள் சொல்லுகிற பலவிதமான வார்த்தைகளினால் நாங்கள் சோதிக்கப்படும் போது, நாங்கள் கலங்கும் போது, அவர்கள் எங்களை தூசிக்கும் போது, நாங்கள் எங்கள் விசுவாசம் பொறுமையை
இந்த நாளில் கொடுக்கும்படி நாங்கள் விசுவாசத்தில் இன்னும் நிலைத்திருக்க, இன்னும் பொறுமையோடு ஓட நேர் கிருபை செய்யுங்கப்பா. என்றைக்குமே நாங்கள் நல்லவர்கள் என்பதை எந்த நபர்களுக்கும் நாங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனே. அப்பா, அதற்காக எங்கள் நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். அதற்கான பதிலை நீர் எங்களுக்கு தருவீர் என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட இந்த வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் மீதியான நாட்களில் ஓட நீர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் இயேசுவே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பக்குவங்களையும் குணநலன்களையும் கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும் சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.